கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரம் 5வது வசனம். முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பிரியமானவர்களே, இன்றைக்கு பலர் மற்றவர்களை பார்த்து அவன் சரியில்லை, இவள் சரியில்லை, இவன் ஏன் இப்படி செய்கிறான் என்றெல்லாம் அங்கலாய்த்து அவர்களை கிரிட்டிசைஸ் செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி சொல்பவர்களை கொஞ்சம் உற்று பார்த்தால் அவர்களிடத்தில் அநேக குறைகள் இருக்கும். ஆனால் அது அவர்களுக்கு தெரியாது. அதை உணராமல் மற்றவர்களை குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி பலர் நம்மிடையே இருக்கக்கூடும். அவர்களுக்காக ஜெபியுங்கள். தங்கள் பாவங்களை உணர்கிறவன்தான் கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பான். உணராதவன் எப்படி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? எனவே நமக்குள்ளும் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்தால் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் குற்றம் குறைகளை அறிக்கையிட்டு அதை விட்டுவிடும்படியாக ஜெபியுங்கள். உங்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் மற்றவர்களை குறை சொல்லும், காசிப் பேசும் நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்தால் இரக்கம் பாராட்டி மன்னியுங்க. எங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த தடையும் வராதபடிக்கு எங்களை இரத்தக்கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.